எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கருத்தியல் பாலூட்டி தமிழ் தேசிய அரசியலை இன்னும் வலிமைப்படுத்தி வளர்த்து வார்த்து எடுக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். இங்கே கருத்தரங்கில் பேசியவர்களும் சரி, பிறகு பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசிய கருத்திலும் சரி, இன்றைக்கு கூட்டரசு கோட்பாடு என்பதை ஏனதன் அவசியம் என்பதை தெளிவாக விளக்கி பேசினார். பிறகு இறுதி பேருரையாக நம்முடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் பேச இருக்கிறார். எல்லாவற்றையும் தெளிவாக நம்முடைய பொதுச் செயலாளர்கள் விளக்கி பேசிவிட்டார்கள். ஆனால் சில செய்திகளை நாம் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். மாநில சுயாட்சி, நாம் தன்னாட்சி என்கிறோம் தமிழிலே, அவர்கள் சுயாட்சி என்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் திராவிடர்கள். அதை நம்முடைய அப்பா அண்மையிலே பேசிய பேச்சிலே கேட்டிருப்பீர்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கம் மத்தியிலே கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலே குடும்ப ஆட்சி என்று மாறிவிட்டது. இவர்கள் மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றிய பெருமக்கள். மாநில சுயாட்சி சுயாட்சி என்று பேசிக்கொண்டே மாநிலத்தின் எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள். இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா. நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு, ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாட பாருங்க. மாநில சுயாட்சி எப்ப கேட்கிற? நேத்து கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்திருக்கிய. இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான். நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி, முடிந்தது. ஒரே நாடு என்ற போதே, அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு, மாநில தன்னாட்சியும் செத்து போச்சு. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவர் 77வது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதே பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு, நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று இருக்குது. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாய், இது நார வாய்ங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான். அவன் அதை பிடிச்சுக்கிட்டான். நீ தானையா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்க அப்படி. எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது. ஒற்றை உரிமை சொல்லுங்கள். கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே, ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை வரி. என் தம்பி அருணபாரதி சொன்னது போல வரி இல்லை, மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். தமிழ் எழுத படிக்கிற உரிமை. இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி
ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது. காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன், நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு 1 வாரம் கொண்டாட்டம். 1 வாரம் தமிழ் வாரம். காரணம் யார்? இவர்கள்தான். தம்பி அருணபாரதி பேசும்போது கூட ஒரு சின்ன கூட்டம் ஒரு ஓரத்தில், அது அல்ல. அறிவார்ந்த பெருமக்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உலகில் எந்த ஒரு தத்துவமும் இதிகாசமும் புராணங்களும் காவியங்களும் காப்பியங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. ஒரு சிறிய கூட்டம் சொல்கிறது, பெரிய கூட்டம் சொல்கிறது என்று புறக்கணித்து விட முடியாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாளைக்கு நாடே சொல்லும். ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்த எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி. அப்படி பார்த்தால் இங்கே பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிறது. பத்த வைத்து விட்டால் பற்றி எரியும் இந்த புரட்சி தீ. ஒரு ஓரத்தில் பேசுகின்ற, இங்கே படித்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பல்வேறு தேசிய இனங்களினுடைய வாழ்த்து கடிதத்தை. அவர்கள் எல்லாம் தேசிய இனங்களின் மாநாடு நடத்துகிற போது நானும் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளரும் டெல்லியிலே போய் பங்கேற்றோம். சீக்கியர்கள் நடத்துகிற தேசிய இனங்களின் மாநாட்டிலாம் நான் போய் பங்கேற்றிருக்கிறேன். தேசிய இனங்களின் ஓர்மைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோட்டரசு கோட்பாட்டிலே அவர்களுக்கெல்லாம் முழுக்க உடன்பாடு உண்டு. இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறான் மார்க்ஸ். ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கரே சொல்றார், இதற்கு முன்பு இருந்ததில்லை, உருவாக்கப்படுகிறது. ஆனால் அங்கே மாநிலங்களின் உரிமை என்பது இல்லை, அங்க இல்லை. ஸ்டேட்ஸ் என்று இருக்க இடத்துல யூனியன், ஐயா பொதுச்செயலாளர் தெளிவாக விளக்கி பேசினார். இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி, ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி, வெள்ளக்காரன் பெத்து பேர் வச்சான், இந்த நாட்டை பெத்து ஒரு பேர் வச்சு விட்டான் இந்தியான்னு. இங்க இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான், நான் தான் அப்பே அப்படின்ட்டு. இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான், எது சொல்லுங்களேன் நாங்க தான். பக்கத்து விட்டு எருமாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம் வந்துருவான். இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் எது வேணாலும் எதை வேணாலும் சொல்லு, எல்லாவற்றையும் நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய வாக்கையாளை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள், உரிமையை பறிகொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். கல்வி உரிமை பறிபோனது, கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மாநில உரிமை, அதை பறிகொடுத்த பெருமக்கள் இவர்கள் தான். மருத்துவம் எல்லோருக்கும் தேவை, ஒரு மகத்தான சேவை மருத்துவம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான். எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவு அது இந்திய பெருநிலம், இந்திய நிலத்தின் உடைமையா? இல்லை, நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா? கொடுக்கலாமா வேணாமா? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் கொடுக்க வேண்டும்? எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒன்று பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு, ஒரு லஞ்சம், தான்றோணித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது. அன்று கொடுக்கும் போது முதலமைச்சர் அந்த பெருமகன் யார்? இவர்தான்.
அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணியது, பேசியது, வாதிட்டது யார்? ஒருவரும் இல்லை. நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரை தவிர அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேசவில்லை. எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது. ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சேர்த்து விட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என போராடி ஓய்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியும், காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின், தன் நிலத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பார் பிரிவினைவாதி, பார் தீவினவாதி பேசுவான். மறுபடியும் பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்ப அவனுக்கும் துப்பு இல்லை. நானூத்தி 50 டிஎம்சிக்கு மேல காவிரியிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொண்ட நிலம் நம்முடையது. அந்த தண்ணீர், அதற்கு மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று வழக்கை போட்ட பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இந்த கட்சிகள் எல்லாம் உடன் பிறந்தார்களே, ஒரு இணை கட்சி, துணை கட்சி. பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் ஆள்கிற உயரத்தில் இருந்து வீழ்ந்து விட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு வார்த்தைகள். ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது மொத்த வரியும் சுருட்டிட்டு போவாங்க, தெரியுமா தெரியாதா? ஏன் கொண்டு வந்த? நீட்டை கொண்டு வரும்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழுகிற பிள்ளைகள், அவர்களுடைய மருத்துவ கனவாவே போய்விடும் என்பது தெரியுமா தெரியாதா? எது கொண்டு வந்த? பதிலே கிடையாது. மாநில சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இவர்கள். கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையில் இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு போனது அன்னை இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அப்போதும் பதவியில் இருந்தது இவர்தான். அதை எதிர்த்து போராடினால் ஆட்சி அதிகாரம் போய்விடுமோ என்ற அச்சத்திலே அமைதியாக இருந்து விட்டார்கள். கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டான். இப்போது அவன் சிபிஎஸ்இ பாடத்திட்டம், புதிய கல்விக் கொள்கையை முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. முழுக்க ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹர் நேசன் ஏன் அந்த கல்வி திட்ட குழுவில் இருந்து வெளியே வந்தார்? இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார். புதிய கல்விக் கொள்கையை, கல்வியிலே ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வது என்ன? நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். இதுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகத்திலே கல்வியிலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. 8 வயதில் தான் தன் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பிலே சேர்க்கிறது. ஆனால் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையிலே 8 வயதிலே அது பொது தேர்வை எழுத சொல்கிறது. 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, 3ஆம் வகுப்பு பொது தேர்வு என்று எழுது. எப்படி இருக்குது பாருங்க. கல்வியிலே சிறந்த நாடு 8 வயசில் 1ஆம் வகுப்பு சேர்க்குது. இது 8 வயசில் பொது தேர்வை எழுத சொல்லுது.
எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை எவ்வளவு கேவலம் மாதிரி. திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறான். எப்படி கொடுப்பான்னு தெரியுமில? திரைப்படத்துறைக்கு எங்க அப்பாவுடைய முதல் மரியாதைக்கு படத்துக்கு இந்த நிறைய படங்களுக்கு, தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க. பிராந்திய மொழி, ரீஜனல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ், நாம ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப என் நேஷனல் என்னாச்சு, என் நேஷன் என்னாச்சு? இப்ப அந்த முழக்கம் தான் கூட்டாட்சி, கூட்டரசு கோட்பாடு. இது என் தேசம். நீங்க நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் இந்திய நாட்டின் குடிமகன், நேஷனாலிட்டி நான் தமிழன், நான் தமிழன். இது என் நாடு தமிழ்நாடு. பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து வாழ்வது போல, பல மாகாணங்கள் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இணைந்து வாழ்வது போல, நாங்கள் பல தாயகங்கள், தேசிய இனங்களின் தாயகங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள், ஒரு குடியரசுக்குள் இணைந்து வாழ்கிறோம். அவ்வளவுதான். நீங்க குழப்பிக்கிறீங்க. பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். உன்னுடைய கடவு சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்றுதான் இருக்கும். அதை விளங்கணும். இப்ப வரின்னா ஐயா சொல்ற மாதிரி இந்தியா இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடா இருக்கணும்னா அந்தந்த மாநிலங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும். அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்க வேண்டும். அதான் கூட்டரசு கோட்பாட்டினுடைய முதன்மை தத்துவம். கல்வி எனக்கிட்ட கொடு, என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். மருத்துவம் கொடு, என் தாய் தந்தைக்கு, என் பிள்ளைகளுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ நீட்டுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்த, அந்த தேர்வை நடத்துகிறவன் யார்? அமெரிக்காவின் புரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தேவை அமெரிக்க தனியார் நிறுவனத்திற்கு என்ன வந்தது? ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கு? நீ மூக்குத்திய பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ, பார்டர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண? நீ என்ன பண்ண? இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில். எதன் பொருட்டும் தமிழ் தேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த அவலத்தை, அந்த துயரத்தை நாங்கள் துடைத்தெறிந்து இன்னும் கடந்து விடவில்லை. உலகத்தீரே, போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும். பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே, வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள். நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் உலக போரை எதிர்கொண்டோம். 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் நானும் அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால், 20 நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டு இருக்கிறது என்றால் அது ஏறக்குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள். வேடிக்கை பார்த்திருந்தவர்கள். ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள். இன்று போர் என்று சொல்கிறார்கள். இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள். யார் தீவிரவாத ஆதரவாளிகள்? அறிவார்ந்த மக்கள், மனச்சான்று உள்ளவர்கள். பணம் மதிப்பிழப்பு, பணம் செல்லாதென்றால்
தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார்? யார்? பிறகு எப்படி புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் நடந்தது? எப்படி நடந்தது? 350 கிலோ வெடிமருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி 800 மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே 350 கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி 42 வீரர்களை கொன்றது எப்படி? எப்படி? அப்ப என்ன சோதனை நடந்தது? ஆதார் கார்டு எதற்கு இந்த நாட்டிலே? சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு, ஆதார் அட்டை, கண்ணின் கருவிழி, கைரேகையை பதிவு செய்தீர்கள். எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என்னையே எதற்காக? நாட்டின் பாதுகாப்பு. என் வீட்டிலே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏவிவிட்ட என்னையே எல்லையில என்ன செஞ்சது? என்ன செய்தது? எல்லாரிடத்திலும் ஆதார் கார்டு. ஏர்போர்ட்டிலே, விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமானிடத்திலே அடையாள அட்டை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? என்ன பண்ணிக் கொண்டிருந்தீர்கள்? ஒரு பகல்காம் சுற்றுலா தலம், பல ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார்கள். 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள். பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது. இது பதிலா? இது பதிலா? இது பதிலா? 200 கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான்? எப்படி ஊடுருவினான்? செத்தது 24 பேர், வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? கணக்கெங்கே? உள்ளே வந்து 20 பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு கொண்டிருக்கிறான். அப்போ எங்கே இருந்தது ராணுவம்? வெடிச்சத்தம் கேட்டவுடன் ஓடி வந்தார்கள், சண்டையிட்டார்கள், அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம். உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாம் என்றான். அதை எண்ணி பேசல, அதை எண்ணி பேசல. ஏனால் அதை செய்தியாக்க கூடாது. அதில் அரசியல் இல்லை. வந்தான், தவற விட்டுட்டியே. எத்தனை பேர் வந்தான் தெரியாது, எப்படி வந்தான் தெரியாது, ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது. உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திரும்பி பத்திரமாக சென்றான். எப்படி? இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது? யார் தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள்? யார்? நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன். அந்த காவலரின் பணி என்ன? என் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, பாதுகாவலரின் பணி என்ன? திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க, ஒருவேளை தவறிவிட்டால் திருடி விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க, மறித்து பிடிக்க. இதுக்குத்தானே அவன் வரும்போதும் தடுக்கவில்லை, திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை. ஆனால் தெருவில் போவார் வருவரெல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? நீந்திரிஞா நீந்திரிஞா நீந்திரிஞான்னு தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான். இது எப்படி இருக்குது? இதைத்தான் இந்தியா போர் என்ற பேரில் செய்து கொண்டிருக்கிறது. நீ குண்டு போட்டு கொன்னவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுட்டு கொண்டல, அதுல யாராவது ஒருத்தனா? இல்லை. இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமகன், குறிப்பாக தமிழ் குடிமகன், தமிழ் தேசிய மகன் பிரபாகரன் மகனிடத்தில் இருக்கு. இத்தனை கேள்வி. எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் போர், என்ன போர்? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்க போர். என்னடா புறாவுக்கு போறான், புறாவுக்கு போறான். கொடுமையா இருக்கு. என்னது இது? திடீர்னு இப்ப பாரு போறாங்க, அது இப்ப முடிச்சிட்டோம், போற முடிச்சிட்டோம். ஒரு கேள்வி, நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க தவறிவிட்டாய், அதற்கு என்ன நடவடிக்கை?
அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஏதாவது வருத்தம் தெரிவிச்சுக்கா, உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா, ராணுவ தளபதிகள் மன்னிச்சுக்கிறீங்க குடிகள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கா? இல்லை. சாராயம் காட்சி வித்தவன், சாராயம் குடிச்சு செத்தவன், இதை மறைக்க 10 லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர். இதுதான் நடந்திருக்கு. எப்படி இருக்கு பேர்? ஆபரேஷன் சிந்தூர். நாங்க என்ன சொல்றோம்? 26 பேர் செத்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்கிறோம். 440 பேர் சத்தம் இந்திய கடலுக்குள்ளே, அதுக்கு ஆபரேஷன் இந்தூர் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. இந்து மகா கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்தூர் போட்டு இலங்கையோட ஒரு போற போடு. ஏன்? செத்தவன் தமிழன், கொன்னவன் சிங்களன், புத்திஸ்ட் ஆல்சோ இந்து. எப்படி ஏமாத்துறான் பாரு. புத்திஸ்ட்லாம் இந்துனா சீனாவில் இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? என்ன சிரிக்கிறிய? சொல்லு. ஜப்பான்ல இருக்க புத்திஸ்ட்லாம் இந்துவா? ஒரு இளவும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை. ஆந்திராவுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. போர் வேண்டாம், ஒரு அறிக்கை. இது தவறு, வருந்தத்தக்கது. இப்படியா செய்வது? ஒரு சின்ன கண்டனம் கிடையாது. இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது. மாநில உரிமையில் என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் சொன்னது போல, வரி 100 விழுக்காடு வரி, 75 விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு, 25 விழுக்காடு பொது நிதியாக தருவோம். நாட்டின் பாதுகாப்பு, பணம் அச்சிடுதல், வெளியுறவுத்துறை, இதை வைத்துக்கொண்டு மீதி எல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை, நிர்வாகத்தை, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்குமான தன்னுரிமையா இருக்க முடியும். கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமா இருக்க முடியும். நாங்கள் தமிழ் தேசிய தலகர்த்தாக்களும் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல, இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு தேசிய மக்களின் உரிமைக்காகவும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல, இந்த நிலத்தில் எது ஒன்றையும் முதலில் உரிமைக்காக நின்றவன். இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழன், ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழன், எண்ணெயை எதிர்த்தவன் நம்மதான், நீட்டு எல்லோரும் அமைதியா இருப்பான், நாம மட்டும்தான் எதிர்த்தோம். ஏனென்றால் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இன்னும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு 75 விழுக்காடு அரசு பணியிலே வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது.